பரபரப்பான அரசியல் சூழலில் நாளை கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. ஆண்டின் முதல் கூட்டத்தில் உரையாற்ற வரும் ஆளுநர் RN ரவியை வரவேற்க சிறப்பு ஏற்பாடு. சிந்துவெளியில் கிடைத்த காளைகள் திராவிடத்தின் சின்னம் என சிந்துவெளி பண்பாட்டு கருத்தரங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். திராவிட மாடல் அரசு ஒரு கட்சியின் அரசல்ல, இனத்தின் அரசு என்றும் முழக்கம். இனத்தின் அரசுன்னு குறிப்பிட்டேன். அதற்கு அடையாளமாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிந்துவெளி எழுத்துப்புதிரை விடுவிப்பவர்களுக்கு $1 மில்லியன் அமெரிக்க பரிசு. கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருது வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. நாணயவியல் வல்லுநர்கள் ஆகியோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது பாய்ந்தது குண்டாஸ். சிறப்பு புலனாய்வு குழு பரிந்துரையின் பேரில் சென்னை காவல்துறை நடவடிக்கை. விழுப்புரத்தில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டில் புதிய செயலாளராக சண்முகம் தேர்வு. மதவெறி ஜாதிவெறி சக்திகளை எதிர்ப்போம் என CPM புதிய மாநில செயலாளர் சண்முகம் சூளுரை. சமரசமற்ற போராட்டத்தால் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செல்வாக்கு பெற்றது. திமுகவால் தான் வெளிச்சம் கிடைத்தது என்பது அதீத வார்த்தை என்றும் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. தோழமை கட்சிகளுக்குள் அரசியல் விவாதம் நடப்பது நல்லது. திமுக அரசை அப்புறப்படுத்துவது நோக்கமல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் K. பாலகிருஷ்ணன் விளக்கம். சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டு திட்டம் நாளை முதல் மாநகர பேருந்துகளில் அறிமுகம். மின்சார ரயில்களில் பயன்படுத்தவும் திட்டம். அண்ணா பல்கலைக்கழக வளாக கல்லூரிகளுக்குள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து சுற்றறிக்கை வெளியீடு. பாலியல் சீண்டல்களுக்கு எதிராக புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே இறந்ததாக கருதி தகனம் செய்யப்பட்டவர் உயிருடன் வந்ததால் பரபரப்பு. மாண்டவராக கருதப்பட்டவர் உயிருடன் வந்ததால் கிராம மக்கள் சிலர் அலறியடித்து ஓட்டம். டெல்லி மற்றும் டெல்லி குழந்தைகளின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக மக்கள் பாஜகவுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி வேண்டுகோள்.